வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாம். ஸோ காலேஜ் டிஆர்பி இதை பார்த்திங்கன்னா ரத்து செய்யுங்க அப்படின்ற கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் போஸ்டிங் போடணும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சுருக்காங்க. என்ன அப்படின்றதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் எஸ்ஜிடி, பிடி, பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றினும் ஒரு முழுமையான தகவலை வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்க போகிறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி மற்றும் ஒரு அரசாணையை வெளியிட போகிறாங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இனி 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஜீவோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடியே இதற்கான அப்டேட் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலாக கருதப்படுதுங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த பிடி அசிஸ்டண்ட்டு, பிஜி அசிஸ்டண்ட்டு, எஸ்ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையுமே பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2800 மேலே இருக்குது. அதை கூட்டி பார்க்குறப்போ பேக்லாக் வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறப்ப 4800 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை ரெடி பண்ணிவிட்டு நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியரில் குளறுபடியே கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வழக்குகள் ஒரு பக்கம் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. உதவி பேராசிரியர் நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த உதவி பேராசிரியருடைய தேர்வை ரத்து செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விக்குறிகள். தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 2708 பேராசிரியர் பணியிட நிரப்புவதற்கு தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என அரசு கல்லூரி யூஜிசி தேர்வு கௌரவ விரிவுரையாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. எங்களுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த குற்றச்சாட்டை நாங்கள் டிஆர்பி சேர்மன் மேலேயும் இல்லை டிஆர்பி செக்யூரிட்டி மேலேயும் நாங்கள் வைக்க முடியாது. அவர் பேப்பர் திருத்தலை. ஸோ எங்கள் பேப்பரை திருத்தினவங்க மேலே தான் நாங்கள் வைக்க முடியும். பார்த்தீங்கன்னா பணம் கட்டி நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே போயிருக்கு. இதை உடனடியாக சால்வ் பண்ணி எங்களுக்கு நியாயமான முறையில் ஒரு தேர்வை நடத்துங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. சிலருக்கு அதிக மதிப்பெண்கள் எல்லாமே போயிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நியமிக்கும் தேர்வுகளை ரத்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் இருக்குது. ஸோ சிலருக்கு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் போயிருக்கு, 0 மதிப்பெண்கள் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய குளறுபடிகள் இதில் நடந்திருக்கு. இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக மீண்டும் இந்த தேர்வை நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்பாங்களா இல்லையான்றதை நம்ம விரைந்து பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் வரும் 4-5 பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டு நடத்துகிறாங்க. 4-5 சிறப்பு டெட்டு நடக்கும். இந்த காலேஜ் டிஆர்பியோடைய முக்கியமானது ரத்து செஞ்சுட்டு 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் சிறப்பு டெட்டு அரசாணை மூலமாக நடத்த போகிறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னா காலி பணியிடங்களுடைய பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். நண்பர்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.